வணக்கம் என்டைன்ஃபோ சேனல் நேயர்களே. இந்த வீடியோவில் நம்ம நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம மேனேஜிங் ஆப்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், மேலேருந்து நம்ம ஸ்வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஸும் தன்னுடைய நோட்டிஃபிகேஷனை இந்த இடத்துல நம்மளுக்கு காட்டுது. இந்த நோட்டிஃபிகேஷனை நாம்ளே எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எக்கச்சக்கமான ஆப்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் தெரியுது உங்களுக்கு. இதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணுறோன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். செட்டிங்ஸ் போயாச்சு. அதில் இந்த ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளார போகிறோம். இந்த ஆப்ஷன் உள்ளார போகும்போது பார்த்திங்கன்னா இப்போது நோட்டிஃபிகேஷன்னு காட்டுது. இப்போது நீங்கள் இது ஆண்ட்ராய்டு ஓரியோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்தந்த சாஃப்ட்வேருக்குள்ளாரையே தெரியும். இது ஆப் மேனேஜர் அப்படின்றதுக்குள்ளார நீங்கள் போக வேண்டியது இருக்கும். இது ஆண்ட்ராய்டு ஓரியோவில் புதுசாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒரு செக்ஷனை தனியாக பிரிச்சுருக்காங்க செட்டிங்கில். இதுக்குள்ளார நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இங்கே உங்களுக்கு தெரியுது. இந்த நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப் நோட்டிஃபிகேஷன் ஆன் ஃபார் ஆல் ஆப்ஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஆன் த லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்படி தெரியணும் அப்படின்னு இருக்குது. ஹலோ நோட்டிஃபிகேஷன் டாட்ஸ். நோட்டிஃபிகேஷன் பக்கத்துலேயே சில ஆப்ஸை பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் பக்கத்தில் டாட்ஸ் வரும். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணணுமான்னு கேட்குது. நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான டிஃபால்ட்டு சவுண்டு, அதாவது டோன் என்ன செட் பண்ணணும்னு கேட்குது. ஸ்வைப் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன். இந்த நோக்கியா ஃபோனில் பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் மூலியமாகவே நோட்டிஃபிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். அது இங்கே போட்டிருக்காங்க. சரி, இப்போது ஆப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல் ஆப்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது இதில் அமேசான் ஷாப்பிங், பஃபர், கால்குலேட்டர், காலண்டர், கேமரா அப்படின்னு நிறைய காட்டுது. சரி, இதில் நான் இப்போ ட்விட்டர்லேருந்து வரக்கூடிய எந்த நோட்டிஃபிகேஷனும் நான் பார்க்க தேவையில்லை அப்படின்னு நினச்சா, ட்விட்டர் அப்படின்றத இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ட்விட்டர்ன்ற சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் ஆன் அப்படின்னு இருக்குது. இதை நான் ஆஃப் பண்ணிட்டா இந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு தெரியாது. இது ஆன் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஹலோ நோட்டிஃபிகேஷன் டாட்ஸ் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஆஃப் பண்ணிட்டாலும் தெரியாது. இப்போ பாருங்கள், இந்த ட்விட்டர் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ட்விட்டர்லேருந்து நம்மளுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் இனிமேட்டு ரிசீவ் ஆகாது. ட்விட்டரில் இருக்கிற எந்த நோட்டிஃபிகேஷனும் இப்போ இதில் காட்டாது. இதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்விட்டர்லேருந்து எனக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நான் பார்க்கணும் அப்படின்றதுனால இதை ஆன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஸுக்கும் நீங்கள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இங்கே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் செட்டிங்ஸ் பற்றி எல்லாமே இங்கே காட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.